अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अर्रहमानिर रहीम। मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम। सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन। इस वक्त मैं நான் நடப்பாண்டில் ஜமாத்தின் மீது இறங்கிய அல்லாவின் அருளின் சுருக்கத்தை எடுத்து வைப்பேன். சுருக்கமாக கொடுத்ததையும் இன்னும் நான் சுருக்கி இருக்கிறேன். இந்த வருடம் உலகம் முழுவதிலிருந்தும் பாகிஸ்தானை தவிர ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய ஜமாத்துகள் 398 ஆகும். இந்த புதிய ஜமாத்துகள் மட்டுமின்றி 811 இடங்களில் ஜமாத் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக பெனினில் இவ்வாண்டு 86 புதிய ஜமாத்துகள் உருவாகியிருக்கின்றன. இரண்டாவது இடத்தில் காங்கோ பிராஸ்வில், லைப்ரீரியா மூன்றாவது இடத்தில், மற்ற நாடுகள் அடுத்து உள்ளன. நீண்ட விளக்கமாகும் இது. இதேபோன்று நடப்பாண்டில் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ள பள்ளிவாசல்கள் 172 ஆகும். 47 அப்படியே கட்டப்பட்டு கிடைத்திருக்கின்றன. 39 பள்ளிவாசல்கள், அதில் பெனின், நைஜீரியா, கானா, தன்சானியா, கினி பிசாவ், ஐவரி கோஸ்ட், யூகே, கெனியா, அமெரிக்கா, சிரலியோன், கேமரூன், காங்கோ கின்ஷாசா, லைபீரியா, செனிகால், யுகாண்டா, புர்கினா ஃபாசோ, ஜெர்மனி, கினி குனாக்ரி, இந்தியா, மடகாஸ்கர், மாலி, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சவுத்தோமே, யூகே, ஜாம்பியா ஆகியவை அடங்கும். அல்லாஹ்வின் அருளால் நடப்பாண்டில் 41 நாடுகளில் 127 நாடுகளில் முதல் கெனியா உள்ளது. கானா இரண்டாவது இடத்தில், இந்தோனேஷியா மூன்றாவது இடத்தில், இந்தோனேஷியா கானாவும் இரண்டாவது இடத்தில் உள்ளது இணையாக. மூன்றாவது இடத்தில் நைஜர் ஆகும். வக்காரி அமல் மூலமாக ஜமாத் அஹ்மதியாவின்
உறுப்பினர்கள் தொண்டாற்றுகிறார்கள். இவ்வருடம் 135 நாடுகளிலிருந்து கிடைத்த அறிக்கையின் அடிப்படையில் 64,000க்கு அதிகமான வக்காரியமர்கள் நடைபெற்றிருக்கின்றன. 2 லட்சத்திற்கும் அதிகமான மணி நேரங்கள் வக்காரியம் நடந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் ஜமாத்துக்கு உடைய பட்ஜெட்டும் நிதியும் பாதுகாக்கப்படுகின்றது. 3 மில்லியன் US டாலராகும் சேமிக்கப்பட்டது. இதேபோல் வக்காலத்து இஷாத்துடைய ரிப்போர்ட்டு அதற்கேற்ப 113 நாடுகளிலிருந்து வந்த அறிக்கை இந்த வருடம் 393 நூல்கள், பேம்ப்லெட்டு 37 மொழிகளில் 16 லட்சத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் அச்சாகி இருக்கின்றன. அதனுடைய விளக்கத்தை நான் விட்டுச் செல்கிறேன். திருக்குர்ஆனுடைய விளக்க உரை, ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விளக்க உரை முதலில் உருதுவில் 8 தொகுதியாக வந்தன. அவருடைய முழுமையான அரபி மொழியாக்கம் முதல் முறையாக வெளிவந்திருக்கின்றது. அதேபோன்று ஆங்கிலத்தில் 5 தொகுதியாக வந்திருக்கின்றது. ஹதீஸுகள் சையது ஜெயினுல் வலியுல்லா அவருடைய விளக்கவுரை புகாரி முதல் தொகுதி ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ளது. 2வது தொகுதி முதல் முறையாக இவரிடம் வெளியாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய கருவூலமாகும். அதிலிருந்து பயன்பெற வேண்டும். இங்கு ஸ்டாலில் அது கிடைக்கின்றது. பல நூல்கள் உள்ளன. மக்கள் அதிலிருந்து பயன்பெற வேண்டும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்கள், இதில் 45 நூல்கள் 18 மொழிகளில் வெளியாகி இருக்கின்றன. பங்களா, இந்தி, ஆங்கிலம், இந்தோனேஷியன், ஒடியா போன்ற மொழிகள், மலையாளம், தெலுங்கு, ஜெர்மன், இட்டாலியன், தமிழ், ஸ்வாஹிலி, பிரெஞ்சு, டெனிஷ், அசாமி, ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களின் 11 நூல்கள் 6 மொழிகள் வெளியாக இருக்கின்றன. இறை இருப்புக்கான சான்று, இன்கிலாபே ஹக்கீக்கி என்ற நூல், அதனுடைய ஆங்கில மொழியாக்கம், அஹமதியத்தின் ஹக்கீக் இஸ்லாமுடைய பங்களா மொழியாக்கம், ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் உடைய பைத்துல்லா நிறுவப்பட்டதன் 23 நோக்கங்கள் அரபி மொழியில் முதல் முறையாக வெளிவந்திருக்கின்றது. 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் நூல் கிறிஸ்டியானிட்டி, பல்காரியன், டெனிஷ் போன்ற மொழிகளில் முதல் முறையாக வெளிவந்திருக்கின்றது. பல்வேறு நேரங்களில் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறேன். அது புத்தக வடிவில் ஆங்கில மொழியில் வெளிவந்திருக்கின்றது. மற்ற சொற்பொழிவுகளும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன.
பல்வேறு மொழிகளில் பிரெஞ்சு பதில் அடங்கும். ஜெர்மன், இந்தோனேஷியன், மியான்மர், ஸ்வாஹிலி போன்ற மொழிகளில். நசாரத் நஷீஷாத் காதியானுடைய அறிக்கை, திருக்குரானை பற்றிய அறிக்கை 14 மொழிகளில் முழுமையாக மொழியாக்கம் வெளிவந்துவிட்டது. பஞ்சாபி, ஒடியா, தமிழ், தெலுங்கு, டோங்கிரி, கன்னடு, குஜராத்தி, மராட்டி, அசாமி, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில். அல்லாஹ்வின் அருளால் காதியானிலிருந்து இவ்வருடம் திருக்காடி அரபி ஃபாண்ட் அதனுடைய உருது மொழியாக்கமும் தௌஹீத் நஸ்தலிக் என்ற ஃபாண்டு உருதுவில் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இது முதல் ஃபாண்ட் ஆகும். அஹமதிய ஜமாத் சார்பாக உருவாக்கப்பட்ட ஃபாண்டு, ஆயத்தம் செய்யப்பட்ட தஃப்சீர் சகீருடைய அரபி வசனங்களுக்கு அந்த ஃபாண்ட் வைக்கப்பட்டுள்ளது. இது ஆயத்தமாகிவிட்டது. ஹஸ்ரத் மசீஹ் மோது அலி இஸ்லாமுடைய நூல்கள் இந்தியாவுடைய மாநில மொழிகளில் 20 ஆகும். ஹிந்தி, மலையாளம், ஒடியா, பங்களா, தெலுங்கு, தமிழ், அசாமி போன்ற மொழிகள் அடங்கும். காதியானிலிருந்து பல நூல்களும் லிட்டரேச்சர்களும் வெளிவந்திருக்கின்றன. வக்காலத்து தஸ்னீஃப் யூகே உடைய அறிக்கை, அல்ஹம்துலில்லாஹ் இவ்வருடம் புதிய மொழியில் திருக்குரானுடைய மொழியாக்கம் வெளிவந்திருக்கின்றது. 94 மொழிகளில் 79 மொழிகளில் அஹமதிய ஜமாத் சார்பாக இதுவரை திருக்குரான் மொழியாக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன. மொத்தம் இவ்வருடம் ஜப்பானீஸ், இட்டாலியன் தஃப்சீர் சகீர் வெளிவந்திருக்கின்றது. 4வது கலிஃபத்துல் மஸீஹுடைய மொழியாக்கம், ஆங்கில மொழியாக்கம், ஷேர் அலி சாஹிபுடைய மொழியாக்கம், ஆங்கில மொழியாக்கம், ஷார்ட் கமெண்ட்ரி போன்றவை வெளிவந்திருக்கின்றன. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாமுடைய நூல்கள் குத்பா இல்ஹாமியா, கராமாத்து சாதிகீன், மல்ஃபுசாத் 5வது தொகுதி ஆகியவை இவரிடம் வெளிவந்திருக்கின்றன. அதேபோன்று ருஹானி கசானுடைய 4 தொகுதிகள் ஒரே தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றது. முஸ்லிமோதுடைய நூல்கள் இன்கிலாபி ஹக்கீகி, முத்தாலிபாத் தஹ்ரீக் ஜதீத், இர்ஃபானி இலாஹி, ஹிலாஃபத் அலவி வாக்கியாத் ஆகிய வெளிவந்திருக்கின்றன. மற்ற நூல்கள் பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது தவிர தலைமையகம் சார்பாக டிஸ்பிளேயில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அல்லாஹ்வின் அருளால் 79 மொழிகளில் திருக்குரான் மொழியாக்கம் வந்துவிட்டது என்று கூறினேன். ஆஸ்திரேலிய மொழியில் வெளிவந்திருக்கின்றது.
ஜமாத்துகள் மூலமாக விநியோகிக்கப்பட்ட லிட்ரேச்சர்கள் எண்ணிக்கை பல்வேறு நாடுகளில் 2500க்கு மேற்பட்ட தலைப்புகளில் 44 லட்சத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக உலகெங்கிலும் 55 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வரை தூது செய்தி சென்றடைந்துள்ளது. ஜமாத்துகளில் லைப்ரரிகளுடைய எண்ணிக்கை 108 நாடுகளில் லைப்ரரிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 732 தலைமையக லைப்ரரிகள் உள்ளன. அதில் பல்வேறு நாடுகளில் ஜமாத்துடைய இதழ்கள் வெளிவருகின்றன. கிளையமைப்புகள் சார்பாகவும் 22 மொழிகளில் 116 இதழ்கள் வெளிவருகின்றன. புக் ஸ்டால் மற்றும் புக் ஃபேர் உடைய எண்ணிக்கை 87 நாடுகள் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கின்றன. 3600க்கும் அதிகமான ஸ்டால்கள் மூலமாக 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வரை இஸ்லாம் அகமதியத்துடைய தூது செய்தி சென்றடைந்துள்ளது. இவ்வருடம் 7000த்துக்கு அதிகமான புக் ஸ்டால் புக் ஃபேர் மூலமாக 14 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வரை தூது செய்தி சென்று சேர்ந்துள்ளது. ரகீம் பிரஸ் மூலமாக வெளிவந்த நூல்களின் எண்ணிக்கை 1 லட்சத்திற்கு அதிகமான நூல்கள், சிறு நூல்கள், லீஃப்லெட்டு, இது தவிர இந்த எண்ணிக்கை தவிர இது சிறு நூல்களும் லிட்ரேச்சர்களும் இது தவிர ஆகும். அமெரிக்காவில் இருக்கின்ற பிரஸ் 7,60,000 எண்ணிக்கையில் வெளிவந்திருக்கின்றன. உகாண்டாவிலும் புதிய பிரஸ் அமைக்கப்பட்டுள்ளது. வக்காலத்து தமிழ் தன்ஃபீஸ் பாரத்துடைய ரிப்போர்ட்டு முதல் கலிஃபத்துல் மஸீஹுடைய வீட்டில் இறை இருப்பு பற்றிய ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. காதியானில் மர்கசி ரிசர்ச் செல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காதியான் நல்ல கண்காட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். அரபி டெஸ்குடைய அறிக்கை இதன் கீழ் 200 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ருவானி கசானுடைய அனைத்து நூல்களும், மல்ஃபுசாத்துடைய முழுமையான செட்டு, முஸ்லீமோத் அவர்களுடைய தப்சீர் கபீருடைய 10 தொகுதி, அது இல்லாமல் 34 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நடப்பாண்டில் மஜ்மு இஷ்தியாரத்துடைய 3 தொகுதிகளும், தாவத்துல் இல்மினுடைய மொழியாக்கம், மற்ற மொழியாக்கங்களும் வெளிவந்திருக்கின்றன. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அல் இஸ்லாமுடைய தப்சீருடைய அரபி தப்சீருடைய முழுமையாக 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. பங்களாதேஷ்குடைய அறிக்கை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அல் இஸ்லாமுடைய 6 நூல்கள் பங்களா மொழியில் வெளிவந்திருக்கின்றது. பராயின் அஹமதியா 5ஆம் தொகுதி, சித்தாரா கேசரியா, சச்சாய் கா இஸ்ஹார், ஷஹாதத்துல் குரான், மியாருல் மசாஹிப், காதியான் கே ஆரியா और हम போன்ற நூல்கள் என்னுடைய குத்பாக்களையும் வெளிவந்திருக்கின்றன. இத்துடன் பிரெஞ்சு டெஸ்குடைய அறிக்கை லெக்சர் லாகுடைய பிரெஞ்சு மொழியாக்கம் வெளிவந்திருக்கின்றது. மற்ற மொழியாக்கங்களும் செய்கிறார்கள். டர்க்கிஷ் டெஸ்குடைய ரிப்போர்ட்டு, அதன் கீழும் மொழியாக்க பணிகள் நடக்கின்றன. ஸ்பானிஷ் டெஸ்க்
ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடப்பாண்டில் 6 நூல்கள் ஸ்பானிஷ் டெஸ்கில் ஹயாத்தி மசீமோத், கஷ்புல் கதா, 40 ஜவாஹர் பாரே போன்ற நூல்களும் மற்ற நூல்களும் இதில் அடங்கும். சைனா டெஸ்க்கு உடைய அறிக்கையின் அடிப்படையில் ஹஜ்ரத் முஸ்லிம் மோத் அவர்களுடைய மசபி கான்ஃபரன்ஸ் என்ற நூல் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச் அடிப்படையில் ஆங்கிலத்தில் சஹி புகாரியுடைய ஷரா முதல் தொகுதி, அது 2வது எடிஷன் வெளிவந்திருக்கின்றது. 2வது தொகுதி வெளிவந்திருக்கின்றது. அது ஸ்டோரியில் கிடைக்கின்றது, புக் ஸ்டோரில். 5 வால்யூம் கமெண்ட்ரியுடைய மொழியாக்கம் முதல் மற்றும் 2ஆம் தொகுதி வெளிவந்திருக்கின்றது. ஃபிக்குல் மசீஹுடைய நூல் ஹஜ்ரத் மசீமோத் அல் இஸ்லாம் கூறிய ஃபிக்காவுக்கான அந்த தீர்வுகள் ஆங்கில மொழியாக்கங்கள் முழுமையாக வெளிவந்திருக்கின்றன. கடைசி இறுதிக்கட்ட பணியில் இருக்கின்றது. இவ்வருடம் 120 நாடுகளில் 76 லட்சத்திற்கும் அதிகமான லிட்ரேச்சர்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. வக்ஃபேனோவில் தற்போது 5981 பேர் ஆண்கள் இருக்கிறார்கள். 50,000 குழந்தைகள் 26,000 அதிகமாகும். இவ்வருடம் 74 நாடுகளிலிருந்து பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை வக்ஃபில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். ரிசர்ச் செல் மக்சன் ஆகிய ரிப்போர்ட்டுகளை விட்டு செல்கிறேன். ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸ் உடைய அறிக்கை ஹஜ்ரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள். அல்லாவின் அருளால் இந்த இதழ் தனது 124ஆம் ஆண்டில் இது நுழைந்துள்ளது, காலெடுத்து வைத்துள்ளது. பிரிண்டட் எடிஷன், ஆன்லைன், சோசியல் மீடியா, வீடியோ கண்காட்சிகள் மூலமாகவும் ஆங்கிலம், ஜெர்மன், ஸ்பானிஷ், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் தூது செய்தியை கொண்டு சேர்க்கிறது. நடப்பாண்டில் இதனுடைய எடிஷன் வெளிவந்திருக்கின்றது. மக்கா மற்றும் மர்கதே இஸ்லாமுடைய மர்காவுக்கான பயணத்தை பற்றிய எடிஷன் வந்திருக்கின்றது. அல் ஃபசல் இன்டர்நேஷனல் அல்லாவின் அருளால் பெரும் எண்ணிக்கையில் வெளியாகிறது. எம்டிஏ இன்டர்நேஷனல் 16 டிபார்ட்மெண்ட்கள் உள்ளன. 568 ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். நாம் எம்டிஏ மூலமாக இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எம்டிஏ ஊழியர்களுடைய உழைப்பாகும். தன்னார்வலர்கள் 308 பேர் ஆகும். 179 பெண்கள் ஆகும். இந்தோனேஷியா, கேம்பியா போன்ற 11 சேட்டலைட் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைகிறது. அல்லாவின் அருளால் உலகின் எல்லைகள் வரை தூது செய்தி சென்றடைகிறது. எம்டிஏவில் இப்போது 28 மொழிகளில் லைவ் தர்ஜுமா செய்யப்படுகின்றது. ஸ்வீடிஷ், புர்த்துகாலி, இத்தாலி மொழி போன்ற மொழிகளும் இணைந்துள்ளன. இவரிடம் எம்டிஏ அல் அரபியா மூலமாக
அரபு உலகில் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் பையத் நடக்கின்றன. இவ்வருடம் எம்டிஏ மூலமாக 127 புரோகிராம்கள் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. எம்டிஏ ஆப்பிரிக்கா சேனல் ஆரம்பித்து 10 வருடம் முடிந்துவிட்டது. 7000க்கு அதிகமான நிகழ்ச்சிகள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலிருந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். எம்டிஏ ஆப்பிரிக்காவில் இப்போது 15 நாடுகளில் ஆப்பிரிக்காவுடைய 15 நாடுகளில் நிலை பெற்றுள்ளது. சவுத் ஆப்பிரிக்காவில் புதிய பிரான்ச் திறக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் ரேடியோ ஸ்டேஷனும் பணியாற்றுகிறது. ஜமாத்துடைய ரேடியோ ஸ்டேஷனும் உள்ளது. ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 1,00,000க்கும் அதிகமான நேரங்களுக்கு 1,00,000 அதிகமான மணி நேரங்கள் நிகழ்ச்சிகள் வெளிவந்திருக்கின்றன. ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக 19,000த்திற்கு அதிகமான மக்கள் ஜமாத்தை தொடர்பு கொண்டார்கள். ரேடியோ வாய்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூகே அதுவும் 10 ஆண்டு நிறைவடைந்துள்ளது. பிரிட்டனுடைய 13 நகரங்களில் நேரடியாக ஒளிபரப்பாகிறது. உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாகவும் இதை கேட்கலாம். இதனுடைய அனுமான 1,20,00,000க்கு அதிகமான மக்கள் வரை சென்று சேர்ந்திருக்கின்றது. கடந்த வருடம் வாய்ஸ் ஆஃப் இஸ்லாம் இதற்கு அவார்டு கொடுக்கப்பட்டது. வாய்ஸ் ஆஃப் இஸ்லாமுக்கு லண்டனில் உலகின் பல்வேறு நாடுகளில் டிவி புரோகிராம்கள். அதனுடைய அறிக்கை என்னவென்றால் எம்டிஏ இன்டர்நேஷனலுடைய 24 மணி நேர ஒளிபரப்பு மட்டுமின்றி 76 நாடுகளில் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கான நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. 17,000த்திற்கும் அதிகமான டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக 79,000 அதிகமான மணி நேரங்கள் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகியிருக்கின்றன. ஜமாத்துடைய ரேடியோ ஸ்டேஷன் மட்டுமின்றி உலகில் உள்ள மற்ற ரேடியோ ஸ்டேஷன்கள் மூலமாக ஜமாத்துடைய தூது செய்தி கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. 16,000க்கு அதிகமான மணி நேரங்கள் டிவி ரேடியோ மூலமாக அனுமானமாக 23 கோடிக்கு அதிகமான மக்கள் வரை தூது செய்தி சென்று சேர்ந்துள்ளது. செய்தித்தாள்கள் வெளியிடுகின்ற கட்டுரைகள் 4,000க்கு அதிகமான செய்தித்தாள்களில் ஜமாத்துடைய ஆர்டிக்கல் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. வாசிப்பவர்கள் எண்ணிக்கை 18 கோடிக்கும் அதிகமான மக்கள். அல் இஸ்லாம் வெப்சைட் சர்ச் என்ஜின் ஆப் சேர்க்கப்பட்டுள்ளது. 16,000க்கு அதிகமான ஹதீஸுகள் திருக்குரானுடன் இணைக்கப்பட்டுள்ளது. குரான் சர்ச் இன்ஜினில் 10,000க்கு அதிகமான சான்றுகள் திருக்குரானுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. குரான் ஆப்புடைய மொழியாக்கம் 13ஆக ஆகியுள்ளது.
ரெண்டு புதிய ஆப் அல் வசியத் 10 கண்டிஷன் ஆஃப் பையத் சேர்க்கப்பட்டுள்ளது. 36 ஆங்கில மொழியாக்கங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அல் இஸ்லாம் டீமில் பெரும்பாலும் வாலண்டியர்கள் ஆவார்கள், தன்னார்வலர்கள் ஆவார்கள். இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்ட் அசோசியேஷனில் 65 புதிய பம்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஐந்து நாடுகளில் 8 புதிய வில்லேஜ் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி இன்னும் பல வேலைகள் நடந்திருக்கின்றன. மஜ்லிஸே நுஸ்ரத் ஜஹான் கீழ் ஆப்பிரிக்காவுடைய 14 நாடுகளில் 41 கிளினிக் ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 35 தலைமையகத்து உரியதாகும். கடந்த வருடம் 5 லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவுடைய 13 நாடுகளில் 620 பிரைமரி போன்ற ஸ்கூல்கள் கல்வி தொண்டை ஆற்றுகின்றன. ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் மூலமாக 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வரை தொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது. 26 நாடுகளில் 3 பேரழிவுகளுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கின்றது. காசா 1 லட்சத்திற்கு அதிகமான பாதிக்கப்பட்டவர். காசாவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆபரேஷன் நடந்திருக்கின்றன. ஜமாத் அளவிலும் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாவின் அருளால் மிகப்பெரிய எண்ணிக்கையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏழைகளுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கின்றன. கைதிகளின் நலம் விசாரித்தல், 20,000க்கு அதிகமான கைதிகளுக்கு தேவையான விஷயங்கள் நலம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக 210 கைதிகள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இனிமேல் தமது வாழ்வை நல்ல விதமாக அமைத்துக் கொண்டு ஜமாத்தில் இணைவதற்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். புதிய அகமதிகளை தொடர்பு கொள்ளுதல். இவ்வாண்டு கேமரூன், நைஜர், மாலி, பனின், கினி பிசாவ் போன்ற நாடுகள் அடங்கும். ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் அவர்களை தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ரெஃப்ரெஷர் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 1 லட்சத்தி அதிகமான மக்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இமாம்களுக்கு இஸ்லாத்தினுடைய சரியான போதனைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான இமாம்களுக்கு. இவ்வாண்டு பையத்துடைய எண்ணிக்கை 2,66,596 பேர் ஆகும். நடப்பாண்டில்
132 நாடுகளில் ஜமாத்தில் இணைந்திருக்கிறார்கள். முதல் இடத்தில் நைஜீரியா உள்ளது, காங்கோ பிராஸ்வில் அடுத்தது, கினி பிசாவ் உள்ளது, கேமரூன், கினி குனாக்ரி, லைபீரியா, காங்கோ கன்ஷாசா, கேம்பியா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், செனிகால், சேரலியோன், தன்சானியா, ஐவரி கோஸ்ட், நைஜர், பெனின், டோகோ, கென்யா, கானா, யுகாண்டா, மலாவி, மாலி, புர்கினா ஃபாசோ, மடகாஸ்கர், ஜாம்பியா, குவாண்டா, எத்தோப்பியா போன்றவை அடங்கும். அது மட்டுமின்றி மற்ற நாடு சொமாலியா, ஜிம்பாப்வே, மயூட்டா, ஸ்வானா, மொரிஷியஸ், கோதா ஐலாண்ட், சவுத் ஆப்பிரிக்கா, கொங்ரோஸ், நேம்பியாவிலும் பையத்துகள் நிகழ்ந்துள்ளன. நமீபியா, ஏசியாவில் இந்தோனேஷியா அதிகமான பையத்துகள் நிகழ்ந்துள்ளன. இந்தியாவில் பங்களாதேஷ், பிலிப்பைன், மலேசியா, மியான்மர், கபாபீர், கஜகஸ்தான், ஸ்ரீலங்கா, கம்போடியா, கிர்கிஸ்தான், சிங்கப்பூர் ஆகியவற்றிலும் பையத்துகள் நிகழ்ந்துள்ளன. நடப்பாண்டில் ஜெர்மனி முதல் இடத்தில் உள்ளது. பிரான்ஸ், ஹாலந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், இத்தாலி, செர்பியா ஆகியவை. அது மட்டுமின்றி சில சிறிய எண்ணிக்கையில் பையத் நிகழ்ந்துள்ளன. அல்பேனியா, ஆஸ்திரியா, ரஷ்யா, ஸ்வீடன், செக் ரிப்பப்ளிக், மால்டா ஆகியவற்றில். கனடா அதிகமான பையத்துகள். அடுத்து அமெரிக்கா, மெக்சிகோவிலும் பையத் நடந்துள்ளன. பெலீஸிலும் கியானாவிலும். ஒவ்வொரு நாட்டிலும் ஏதேனும் ஒரு சில பையத்துகள் நிகழ்ந்துள்ளன. குவாட்டமாலா, பிரேசில், ஜமைக்கா, ஹண்ட்ரோஸ், பனாமா, கேமன் ஐலாண்ட், கோஸ்டரிக்கா, கியானா, யுருகுவே ஆகிய நாடுகளில் பையத்துகள் நடந்துள்ளன. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இடங்களில் ஆஸ்திரேலியா முதல் இடத்தில் உள்ளது. ஃபிஜி இரண்டாம் இடத்தில், நியூசிலாந்து, பிறகு கிரிபாத்தி, சோலமன் ஐலாண்டு, மென்வாட்டோ, டோங்கா போன்ற நாடுகளில். மற்ற நாடுகளும் இதில் அடங்கும். அரபு நாடுகளிலும் பையத்துகள் நடந்துள்ளன. பையத்துகள் கிடைப்பதுடன் புதிய ஜமாத்துகளும் கிடைத்திருக்கின்றன. அந்த சம்பவங்கள் மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றன. லைப்ரரி அமீர் எழுதுகிறார்கள், கவுண்டியில் ஒரு ஜமாத்தில் இமாம், பள்ளிவாசலே இமாம் ஆரம்பத்திலிருந்து ஜமாத்திற்கு எதிராக எதிர்மறையான தாக்கத்தை கொண்டிருந்தார். அகமதியுடைய களிமா வேறு என்று நினைத்து கொண்டிருந்தார். நவுது பில்லா. பெருமலா சாசனுடைய சுன்னத்துப்படி நடப்பதில்லை, திருக்குரான்படியும் அகமதியில் நடப்பதில்லை. இதன் காரணமாகத்தான் அவரது இடத்தில் பகுதியில் தப்லீக் நடக்கவில்லை. பேச்சை கேட்கக்கூட அவர்கள் தயாராக இல்லை. ஒரு நாள் தற்செயலாக இமாம் சாஹிப்புக்கு ரேடியோ கேட்கும்போது ஜமாத்துடைய புரோகிராமை கேட்டார். ரேடியோவில் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் அழகிய முறையில் சான்றுகளுடன் இஸ்லாமிய போதனையின் அழகு எடுத்து கூறப்பட்டு கொண்டிருந்தது. அத்துடன் பெருமனாசாசனுடைய வாழ்க்கையை பற்றி பேசப்பட்டு கொண்டிருந்தது. அவருக்கு அந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தது. அவர்
முறையாக ஜமாத் நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தார். அந்த நிகழ்ச்சிகள் அவரது உள்ளத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. அனைத்து அகமதி ஜமாத்தை குறித்து கேள்விப்பட்ட அனைத்து எதிர்மறையான விஷயங்கள் தவறான விஷயங்கள் என்று புரிந்து கொண்டார். பாகிஸ்தானி மொழியுடைய அதிகமான பிரச்சாரம் உள்ளது. நல்ல மாற்றம் வந்தது அவரிடம். அவரே நமது முபல்லிக்கு அழைப்பு கொடுத்தார். ஜும்மா நாளில் பள்ளிவாசலுக்கு வருமாறு ஜும்மா தொலை வையுங்கள் என்று, மக்களுக்கு ஜமாத்துடைய கொள்கையை பற்றி கூற வேண்டும் என்று நமது முபல்லிக் தப்லீகுடைய குழுவை அழைத்து அங்கு சென்றடைந்தார். ஜும்மா தொலை வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப இமாம் மஹதி அலை இஸ்லாமுடைய வருகை இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியை குறித்து பேசினார்கள். அதனுடைய இமாம் மீது நல்ல குறிப்பான தாக்கம் ஏற்பட்டது. அவர்கள் எவ்வித தயக்கமின்றி ஜமாத்தில் இணைவதாக அறிவிப்பு செய்துவிட்டார். ஏனென்றால் அவர் அந்த பகுதியுடைய சீஃப் இமாமன் ஆவார். அவருடைய நல்ல தாக்கம் இருந்தது. அந்த பல மக்கள் அங்கு தொலை வருவார்கள். தொலை வருவார்கள். 2 கிராமங்கள் ஜமாத்தில் இணைந்து விட்டன. ஒரே நாளில் 3 புதிய ஜமாத்துகள், நூற்றுக்கணக்கான மக்கள் சேர்ந்து விட்டார்கள். நான் ஓரிரு சம்பவங்களை மட்டும் எடுத்திருக்கின்றேன் சுருக்குவதற்காக. நல்ல கனவுகள் மூலமாக, உண்மையான கனவுகள் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். சாருடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார், நமது முஅல்லிம் அரபு சேர்ந்தவர் தனது சகோதரிக்கு நீண்ட நாட்களாக தப்லீக் செய்து வந்தார். ஜமாத்துடைய தூது செய்தி கொடுக்கப்படும் போது அந்த பெண்மணி அல்லாஹ் எனக்கு நல்வழியை காட்ட வேண்டும் என்று கூறுவாராம். அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி காட்டுவானாக, அல்லது அடையாளத்தை காட்ட வேண்டும். நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக, எங்களுடைய இஸ்லாத்தை நீங்கள் சேர்ந்து விட வேண்டும் என்று கூறுவாராம். முஸ்லிம்கள் பொதுவாக இன்னைக்கின்ற இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று கூறினாராம். அவருடைய குடும்பத்தில் அநேக பேர் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள். சில நாட்களுக்கு முன்பு இறை திக்ரில் இருந்தபோது கஷ்பில் ஒரு சான்றோரை பார்த்தேன். அத்துடன் ஒரு குரலையும் கேட்டேன், அல் இமாமு ஹுஜ்ஜா. நான் எனது சகோதரர் முகமது இஸ்மாயில் சந்திக்க சென்ற போது அவரது மொபைலில் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். இது யார் என்று கேட்டேன். இது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறினார். நான் சகோதரனை கூறினேன், சில நாட்களுக்கு முன்பு நான் கஷ்மீர் இவரை கண்டேன். அத்துடன் இந்த குரலையும் கேட்டேன், அல் இமாமு ஹுஜ்ஜா. இப்பொழுது அல்லாஹ் எனக்கு வழிகாட்டி விட்டான். நான் பையத் செய்து ஜமாத்தில் இணைகிறேன். இவ்வாறும் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். கேமரூன் உடைய மர்வா என்ற இடத்தில் அங்குள்ள சதர் கூறுகிறார், ஜமாத்தின் பள்ளிவாசல் பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்தப்படுகின்றன. திருக்குரான் மற்றும் மார்க்க கல்வியை போதிக்கிறார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கலீஃபாக்களுடைய பெயரையும் மனம் செய்ய வைத்தார்கள். ஒரு கைரமதி குழந்தையும் அந்த பெயர்களை மனம் செய்துவிட்டது. ஒரு நாள் அந்த குழந்தை வீட்டில் உறக்க கலீஃபாக்களுடைய பெயரை கூறிக்கொண்டிருந்தது. அந்த குழந்தையுடைய தந்தை உஸ்மான் முகமது சாஹிப் அவர்கள் இந்த பெயர்களை கூறுவதை கேட்டபோது, அது எனது பெயரையும் இந்த குழந்தை கூறியிருந்தது. என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோது அந்த குழந்தை, பள்ளிவாசல் இந்த பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது குழந்தையுடைய தந்தை சதர் சாஹிப்பிடம் வந்து இஸ்லாத்தை பற்றி விசாரித்தார். சதர் சாஹிப் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து வரும்போது பெயர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அகமதியாவோம். எங்களது தற்போதைய இமாம் மிர்சா மசூர் அகமது அவர் ஆவார்கள்.
என்று கூறியபோது அந்த உஸ்மான் சாஹிப் கூறினார், கனவில் மசூர் அகமது என்ற பெயர் குரலை கேட்டேன். மசூர் அகமதுக்கு கட்டுப்படு, அவருடன் செல் என்று கனவில் கூறப்பட்டது. இவர் யார் என்று நான் தேவைப்படைந்தேன். இன்று எனது குழந்தையுடைய ஆவிலிருந்து இந்த குரல் பெயரை கேட்டபோது உங்களிடம் வந்தேன். அதன் பிறகு உஸ்மான் சாஹிப் மௌலிம் சாஹிப்பை சந்தித்தார். கேள்வி பதில் நிகழ்ந்தது. நூல்களையும் வாசித்தார். நிம்மதியடைந்த பிறகு இந்த வருடம் அவர் பையத்து செய்து ஜமாத்தில் சேர்ந்து விட்டார். इस्लाम अहमदिया, खिलाफत अहमदिया, हजरत खलीफतुल मसीह खामिद, हजरत अमीरुल मोमिनीन, नारा तकबीर। அகமதிகளின் முன்மாதிரியை பார்த்து மக்கள் பைய செய்கிறார்கள் அல்லது அவர்களது நடவடிக்கை மாறுகிறது, நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. மயோட் ஐலாண்ட் பிள்ளை எழுதுகிறார், ஒரு பெண்மணி அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். நீண்ட காலமாக தப்லீகின் கீழ் இருந்தார், ஆனால் தயக்கத்தில் இருந்தார். நம்முடைய உறுப்பினர்கள் பொறுமை மற்றும் களப்பற்ற தன்மையுடன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தனர். ஒரு இஸ்மாவில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்த போது அவர் தயங்கினார். முதலில் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு இஸ்மாவுக்கு வந்தார். இஸ்மாவில் உள்ள சகோதரத்துவ சூழல், ஜமாத்துடைய நேசம், சொற்பொழிவுகள் இந்த அனைத்தும் அவரது உள்ளத்தில் நல்ல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் நம்மை தொடர்பு கொண்டார், பைய செய்து இஸ்லாம் அகமதியத்தில் இணைந்து விட்டார். மக்களுடைய முன்மாதிரியும் மௌனமான தப்லீகாகும். பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் அகமதிகளாக ஆன சம்பவங்கள். காங்கா பிராஸ்பியில் இருந்து முஸ்தபா மௌலிம் சாஹிப் எழுதுகிறார், இங்கு ஒரு ஜமாத்தில் ஒரு மார்க்க துவேஷம் கொண்ட ஒருவர் இருந்தார். ஜமாத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஒரு நாள் ஜமாத்துடைய தப்லீக் பணிகளை நிறுத்துவதற்காக எனக்கு எதிராக போலீஸில் புகார் தெரிவித்தார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றபோது போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் ஜமாத் அஹமதியா மற்ற முஸ்லிம்களுடைய கொள்கையை பற்றி நான் விளக்கி கூறினேன், வித்தியாசத்தை. அதற்கு பிறகு போலீஸ் உஸ்மான் சாஹிப்பிடம் அவர் விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டது. அவர் தமது கொள்கையை விளக்க முடியவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு தப்லீக்காக அவரது பகுதியில் கிறிஸ்தவருடன் பேசிக் கொண்டிருந்தோம். அவரும் எங்களுடன் வந்து அமர்ந்து கொண்டார். அச்சந்தர்ப்பத்தில் அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய பதில் கொடுக்கப்பட்ட போது அல்லாஹ்வின் அருளால் அவர் பைய செய்தார். இவ்வாறு தமது ஊரிலிருந்து ஜமாத்தை அழிக்கக்கூடியவர் அவரே ஜமாத்தில் சேர்ந்து விட்டார், அழிக்க நினைத்தவர். நைஜருடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார், நைஜர் ரிஜினல் மராவி எனும் கிராமத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜமாத்துடைய தூது செய்தி சென்றடைந்தது. பல பேர் ஜமாத்தில் சேர்ந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு இமாம் அகமது சாஹிப் என்பவர் இருந்தார். அங்குள்ள மக்கள் அகமதியான போது அவர் ஜமாத்திற்கு எதிராக எதிர்ப்பை ஆரம்பித்தார். ஜமாத்துடைய ஏதேனும் முஅல்லிம் அல்லது முரப்பி அந்த கிராமத்து சுற்றுப்பயணம் செல்லும் போது அவர் திரும்பி வந்த உடனேயே ஜமாத்துக்கு எதிராக தூண்டிவிட ஆரம்பிப்பார். பல வருடங்களாக அவர் இதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஜமாத்துக்கு எதிராக பேசி வந்தார். இந்த வருடம் அந்த கிராமத்தில் ஒரு அகமதி இமாமிடம், நீங்கள் ஜமாத்தை பற்றி ஆராய்வில் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், ஒரு முறை எங்களது விஷயத்தை கேட்டு பாருங்களேன். பாகிஸ்தானி மொழியுடைய நிலையும் இதுதான், ஆராயாமல் பேசுவார்கள். அந்த இமாம் சாஹிப் நேஷனல் இஜ்திமாவுக்கு வருமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதை ஏற்றுக்கொண்டார்.
2025 நவம்பர் மாதம் அன்சாருல்லா இஸ்மாவில் வந்தார். அங்கு இஸ்மாவை கண்டார். எந்த அளவு தாக்கத்துக்குள்ளானார் என்றால், எந்த அளவு உள்ளம் மாறியது என்றால், அனைத்து எதிர்ப்பையும் விட்டுவிட்டு இஸ்மாவிலும் திரும்பி வந்த பிறகு பைய செய்து விட்டார். அல்லாவின் அருளால் இப்பொழுது தஹ்ரீக் ஜதீத் வக்ஃப் ஜதீதிலும் நிலையான தன்மையுடன் சந்தா கொடுத்து வருகிறார். இதே போன்று சேரலிலிருந்து லோக்கல் மிஷனரி எழுதுகிறார். தப்லீக் சுற்றுப்பயணத்தின் போது ஹசன் கமாரா என்ற கைர் அஹ்மதி மக்களை ஒன்று திரட்டினார். அவர் நம்முடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது என்று, நம்முடைய தூதுச்செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மக்களை தூண்டினார். அகமதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தின்படி அமல் செய்வதில்லை நவுது பில்லா என்று கூறினார். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இந்த எளியவன் மிஷனரி கூறுகிறார், நான் சொற்பொழிவாற்றினேன். அதில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் எல்லா விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தின்படி அமல் செய்கிறது என்று கூறினேன். மறுபுறத்தில் நீங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து மறுத்து நீங்கள் தீய சடங்குகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் கூறினேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கம் தவறான தீய சடங்கு சமுதாயங்கள் சுன்னத் நபி பெயரில் இருக்கின்றது என்று நான் கூறினேன். அந்த ஆட்சேபனை செய்து எழுந்து நின்று மக்களுக்கு முன்னால் நான் ஜமாத்துடைய தூது செய்தியை நான் மறுத்து வந்தேன். இன்று அவர்களது விஷயத்தை கேட்டு எனக்கு உறுதியாகிவிட்டது. அஹமதியா முஸ்லிம் ஜமாத் எல்லா விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி அமல் செய்கிறது. நான் மரணம் வரை இந்த ஜமாத்தில் தான் இருப்பேன் என்று கூறி அவர் பைய செய்து விட்டார். அல்லாவின் அருளால் ஜமாத் நன்கு செயல்படக்கூடிய உறுப்பினராக இருக்கிறார். हजरत मोहम्मद मुस्तफा इस्लाम अहमदियत इस्लाम अहमदियत गुलाम अहमद की गुलाम अहमद की नाराए तकबीर। फिर பிறகு அஹமதியா ரேடியோ மூலமாக தப்லீக் நடந்து கொண்டிருக்கிறது. கவுக் இன்ஷாஸ்தாலிருந்து லோக்கல் மிஷனரி கூறுகிறார், லோக்கல் ரேடியோவில் ஜமாத் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார். ஒரு சுன்னத் ஜமாத் இமாம் டெலிஃபோனில் மெசேஜ் அனுப்பினார். ரேடியோவில் உங்களது மசீவுடைய வருகை தொடர்பாக நான் கேட்டேன். அதில் தாங்கள் மிர்சா குலாமத் அலி இஸ்லாம் இந்த காலத்தில் மசீஹ் என்று நீங்கள் கூறினீர்கள். இது என் உள்ளத்தில் நிம்மதியின்மை ஏற்படுத்திவிட்டது. நான் இப்போது நோயாளியாக இருக்கிறேன். நீங்கள் என்னிடம் வாருங்கள். நான் சந்தேகத்துடன் மரணித்து விடக்கூடாது என்று கூறினார். லோக்கல் மிஷனரி சென்றார். பேச்சு நடந்தது. அவர் ஜமாத்துடைய தூது செய்தியை ஏற்றுக்கொண்டார். இன்றிலிருந்து அவர் இந்த தூது செய்தியை தமது பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் அவர் தெரிவிப்பார். மேற்கொண்டு நான் இதற்கு முன்பு மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து நான் செய்து வந்த எதிர்ப்புக்காக மன்னிப்பு கோரினார். அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தால் நான் அனைத்து தப்லீக் பணிகளிலும் உங்களுடன் இருப்பேன். மரணம் வரையிலும் இந்த ஈமானில் நிலைத்திருப்பேன். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எனது சலாத்தை தெரிவியுங்கள் என்று கூறினார். இப்படிப்பட்ட நல்லியல்பு கொண்ட இமாம்களும் இருக்கிறார்கள். இதுபோன்ற நல்லியல்பு கொண்ட இமாம்கள் பாகிஸ்தானிலும் இருந்திருக்கலாம். பைய செய்த பிறகு பைய செய்தவர்களுக்கு அசாதாரண மாற்றம் ஏற்படுகின்றது. நைஜர் அமீர்சாப் எழுதுகிறார்கள், நைஜர் மண்டலத்தில் ஒரு ஜமாத்தில் புதிய பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழாவுக்கு ஒரு அகமதி நண்பர் தாசியோ ஹசன் சாஹிப் அவர்கள் தனது பழைய நாட்களை நினைவு கூர்ந்தார். ஈமானை உருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அதில் ஒரு நேரத்தில் இந்த கிராமத்துடைய சூழ்நிலை மிக மோசமானதாகும், ஆன்மீகம் இல்லாமல் இருந்தது.
ஐவேளை தொழுகை ஜுமா தொழுகை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் வெளியூரை சார்ந்தவராக இருந்தால் இந்த ஊரில் தொழுது விட்டால் எந்த இடத்தில் அவர் தொழுதாரோ அது மீண்டும் மீண்டும் அந்த இடம் அது தொழித்தெறியப்படும். மக்கள் பகிரங்கமாகவே மது வகைகளை ஆயத்தம் செய்வார்கள். மற்ற நிகழ்ச்சிகள்லாம் மது வகை இல்லாத நிகழ்ச்சியே இருக்காது. 9 வருடங்களுக்கு முன்பு அந்த கிராமத்தில் ஹசரத் மசீஹ் மௌதுடைய தூது செய்தி வந்தது. உண்மை தூது செய்தியை கேட்டு நல்லியல்புகள் பைய செய்தன. அத்துடனே அசாதாரண ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் தீமைகளையும் பாவங்களையும் விட்டு தொழுகையின் பக்கம் கவனம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மது குடிப்பதை விட்டுவிட்டு தௌபா செய்துவிட்டு ஒரு தூய வாழ்வை தமதாக்கி கொண்டார்கள். இன்று இந்த நிலை உள்ளது. பெரியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் அனைவரும் இந்த பள்ளிவாசல் கட்டுவதில் பங்களிப்பை கொடுத்திருக்கின்றோம். தமது வருமானத்தில் எல்லோரும் ஏதாவது வகையில் ஏதாவது கொடுத்திருக்கிறார்கள், செலவழிக்கிறார்கள். என்று இந்த பள்ளிவாசல் ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு அற்புதமாகும். எனக்கு நினைவில் இருக்கின்றது, நாம் எங்கிருந்தோம் என்று அல்லாஹ் நம்மை எங்கு கொண்டு சேர்த்துள்ளான். இந்த பள்ளிவாசல் இதற்கு சாட்சி கூறுகிறது. முகமதிய மசீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது செய்தியே உலகின் மூலை முடுக்கு வரை சென்றடைவது மட்டுமின்றி தூய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. நமது ஈமான் இன்னும் அதிகரித்து விட்டது. இதுதான் அந்த புரட்சியாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தி மூலமாக ஜிம்பாவுடைய சதர் ஜமாத் எழுதுகிறார், இங்கு ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைய செய்தார். அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஜமாத்துடைய நிகழ்ச்சிகளில் அவர் அழைப்பு கொடுக்கப்பட்டார். ஜுமாவுக்கு எப்பொழுதா வருவார். எந்த விஷயம் உங்களை அகமதியாக்கியது என்று கேட்கப்பட்ட போது அகமதியுடைய நல்லொழுக்கமாகும். எல்லோரிடத்தும் அன்பு, எல்லோரையும் கௌரவிப்பார்கள். நான் தீய வேலைகளை செய்து வந்தேன், நான் அதை விட்டுவிட்டேன். இந்த ஜமாத் எனக்கு ஒளியை காட்டியது. ஜமாத் தொழுகையில் ஜமாத் நிகழ்ச்சிகள் வந்திருக்கின்றன. இவ்வாறு அகமதிகள் தவறான வழிகள் செல்லும் போது அவர்களும் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். நம்மால் புரட்சி ஏற்படுத்த முடியும். இவர் முற்றிலும் அகமதியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அறிவில்லாதவராக இருந்தார். அவர் நல்லியல்பு கொண்டவராக இருந்தார். அவர் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஆக நமது இளைஞர்களும் பெரியவர்களும் சீர்குலைந்து போனால் அவர்கள் இதில் படிப்பினை பெற வேண்டும். பிறகு கஜகிஸ்தான் சார்ந்து எழுதுகிறார். பெரோஸ் சாஹிப் என்பவர் புதிய அகமதி ஆவார். பொருள் தியாகத்தில் பங்கெடுக்கிறார். அவரிடம் பையத் மற்றும் பொருள் தியாகம் மூலமாக உங்களது வாழ்வில் என்ன மாற்றம் வந்தது என்று கேட்கப்பட்ட போது அவர் கூறினார், பையத்திற்கு பிறகு அல்லாஹ் எண்ணற்ற அருளை வழங்கியிருக்கிறார். நான் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கலிஃபத்துல் மஸீஹுடைய குத்பாவை முறையாக கேட்கிறேன். இது ஒன்று. எனது பெண் குழந்தைகளும் கலிஃபத்துல் மஸீஹுக்கு துவாவுக்காக எழுதுகிறார்கள். அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டான், எனக்கு மகனையும் கொடுத்தான். மகன் பிறந்ததும் அவனது இதயத்தில் துளை ஓட்டை இருந்தது. டாக்டர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த குழந்தை தப்பிக்க முடியாது என்று கூறினார்கள். நான் கலிஃபத்துல் மஸீஹுக்கு எழுதினேன். அல்லாஹ் பிறகு மறுபடியும் அற்புதத்தை காட்டினான். உடல்நலம் தேறிவிட்டார். அந்த குழந்தை பைய செய்து பல உலக ஆதாயங்களும் பயன்களும் கிடைத்தன. நான் முதலில் கடனாளியாக இருந்தேன், பிறகு ரஷ்யா சென்றேன். பிறகு இந்தளவு அதிகமான எனக்கு வருமானம் வந்தது என்றால் இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன். அசாதாரண முறையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எனது பணி சென்று கொண்டிருக்கிறது.
இந்த குறைவான நேரத்தில் எனது முழுமையாக எனது நிலை மாறிவிட்டது. இந்த அனைத்தும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டதும் பொருள் தியாகத்தின் பலனும் ஆகும். அவர் தனது வீட்டை ஜமாத் சென்டருக்காம் கொடுத்திருக்கிறார். செக் ரிப்பப்ளிக் முல்லைக்குடிய அதோடைய முல்லைக்கு எழுதுகிறார். ஒருவர் தற்போது பைய செய்தார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அவர் எம்டிஏவில் எந்த நல்ல தாக்கத்தை பெற்றார் என்றால், அவர் எந்த எந்த கடையை வைத்திருக்கிறாரோ அங்கும் எம்டிஏ வைத்திருக்கிறார். குத்துபாக்களை கேட்பார். அவரது கடையில் நசம்கள் ஓட எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருக்கும். ஜிப்ரேல் சாஹிப் என்பவர் ஒரு அந்த கடைக்கு வந்தார். எம்டிஏ பார்த்து திகைப்படைந்து இங்கு அகமது இருக்கிறாரா என்று கேட்கப்பட்ட போது அப்போது நோமான் சாஹிப் அவர்கள் தற்போதுதான் பைய செய்ததாக கூறினார். ஜமாத் அகமதியோட செக் ரிப்பப்ளிக்குடைய ஒரு உறுப்பினர் என்று கூறினார். இதை கேட்டுவிட்டு ஜிப்ராயில் சாஹிப் அவர்கள், நானும் அகமதியாவேன், நான் கானாவிலிருந்து நீண்ட காலமாக செக் ரிப்பப்ளிக் வந்து செல்கிறேன். ஜமாத்தை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்து வந்தேன். நான் ஜமாத்தை தொடர்பு கொள்ளவில்லை. இப்பொழுது இன்று எம்டிஏவின் மூலமாக அருளினால் ஒரு அகமதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சென்ட்ரல் ஆப்பிரிக்காவிலிருந்து புதிதாக பைய செய்த பெண்மணி. அவர் கூறுகிறார், நான் ஜும்மா தொழுகைக்காக நண்பருடன் சென்று கொண்டிருந்தேன். ஒரு பள்ளிவாசலை கடந்து செல்லும் போது எனது நண்பரிடம், இங்குதான் பள்ளிவாசல் எங்கேயோ இருக்கிறது அருகில், இங்கு ஜும்மா தொழுது கொள்ளலாம் என்று கூறிய போது எனது நண்பர், இது அகமதியுடைய பள்ளிவாசலாகும், இவரது இஸ்லாம் வேறொன்றாகும், நமது இஸ்லாம் வேறொன்றாகும் என்று கூறினார். எனது உள்ளத்தில் அந்த விஷயம் சந்தேகத்தை எழுப்பியது. இது எப்படி சாத்தியமாகும்? இது இப்படிப்பட்ட இஸ்லாம் என்ற கேள்வி எழுந்தது. அடுத்த வாரம் நான் அகமதியுடைய பள்ளிவாசலுக்கு தொழ சென்றேன். பள்ளிவாசல் நுழைந்ததும் என்ன பார்த்தேன் என்றால், அதே பாங்குதான், அதே தொழுகைதான் மேற்கொண்டு இங்கு குத்பாவும் எளிய சொற்களில் புரியும் வகையில் இருந்தது. பைய செய்து ஜமாத்தில் நுழைந்து விட்டேன். அல்லாவின் அருளால் முறையாக தொழக்கூடியவராக இருக்கிறார் அவர். புதிய அகமதிகளுக்கும் அதிகமான எதிர்ப்பு இருக்கின்றது. அது அவர்களது உறுதிப்பாடுக்கு காரணமாக அமைகிறது. கினி குனாக்கிரிலிருந்து ஒரு கிராமத்தில் புதிதாக பைய செய்தவர் அவர் கூறுகிறார், பைய செய்த போது கிராமத்தை சேர்ந்த எதிர்ப்பாளர்கள் வீட்டில் கல்லெறிய தொடங்கினார்கள். அகமதியத்தை விட்டுவிடும்படி கூறினார். நீ காஃபிராகி விட்டாய் என்று கூறிய போது அவர் கூறுகிறார், நான் அமைதியாக இருந்தேன். நான் அவர் அச்சுறுத்திய போதும் நான் உறுதியாக இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராக போலீசில் பொய் புகார் தெரிவித்தனர், ஜெயிலில் போட்டனர். நான் முதல் முறையாக ஜெயிலுக்கு சென்றேன், ஆனால் நிம்மதியாக இருந்தேன். நான் அதில் பெருமிதம் கொண்டிருந்தேன். அல்லாவுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன் என்று இறைவழியில் கைதாக இருப்பதில் பெருமிதம் இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு போலீஸ் என்னை விடுதலை செய்தது. நீங்கள் குற்றமற்றவர் என்று கூறி விடுதலை செய்தனர். நான் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தவர்கள் அவர்கள் வெட்கி தலை குனிந்தனர். அவர் வெட்கத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தனர் தலை குனிந்து. நான் மக்களிடம் பெருமையுடன், அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி அமல் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை தந்தான். அன்னார் சாபிகளை போன்று எனக்கு மார்க்கத்திற்காக துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை தந்தான் என்று கூறினேன். हजरत मोहम्मद मुस्तफा इस्लाम अहमदियत सीराने राह मौला नाराए तकबीर।
இறுதியில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் மேற்கோளை வாசிக்கின்றேன். 2 சிறிய மேற்கோள்கள். மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருந்து விடுங்கள், இறை தண்டனைக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய குழப்பமான செயல்களில் முத்திரை பதித்து விட்டீர்கள். இறைவன் உங்களோடு இருந்திருந்தால் இந்த அளவு நீங்கள் தந்திரம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. உங்களிலிருந்து யாராவது 3 பேர் துவா செய்தாலே நான் அழிந்து போயிருப்பேனே. ஆனால் உங்களில் ஒருவருடைய துவா கூட வானத்தில் ஏற முடியவில்லையா? உங்களுடைய துவாவுக்கான தாக்கம் என்னவா இருக்கிறது என்றால், நாளுக்கு நாள் நீங்களே முடிந்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்களே அழிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பார்ப்பதில்லையா? நீங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றீர்கள், நாங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றோம். உங்களுடைய அடி எடுத்து வைத்தல் உண்மையில் இருந்தால், நீங்கள் உண்மையில் அளித்திருந்தால் இதுதான் உங்களுக்கு முடிவு ஏற்பட்டிருக்குமா? பிறகு மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அறியாத சமுதாயமே, இது வானத்தினால் உருவாக்கப்பட்ட இயக்கமாகும். நீங்கள் இறைவனோடு சண்டையிடாதீர்கள், உங்களால் அவனை தோற்கடிக்க முடியாது. அவன் எப்பொழுதும் மேலோங்கக்கூடியவனாவான். உங்களுடைய ஆன்மாக்கள் மீது அநீதி இழைக்காதீர்கள். மேலும் இந்த இயக்கத்தின் மக்களை மதிப்பில்லாமல் பார்க்காதீர்கள். இறைவன் புறமிருந்து நான் உங்களுடைய சீர்திருத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளேன், தோன்றியிருக்கின்றேன். இது ஒரு மனிதனுடைய செயலாக இருந்ததால், மேலும் மறைவான கை இதில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இயக்கம் எப்பொழுதும் அழிந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட இட்டுக்கட்டுபவர் அழிந்து போயிருப்பார், அவருடைய எலும்பு கூட இல்லாமல் ஆகியிருக்கும். எனவே உங்களுடைய எதிர்ப்பில் நீங்கள் மறுபார்வையிடுங்கள், உங்களுடைய எதிர்ப்பின் அந்த வணிகத்தில் மறுபார்வையிட்டு பாருங்கள். குறைந்தபட்சம் இந்த அளவு யோசித்து பாருங்கள். ஓரளவு தவறு ஏற்பட்டிருக்கலாம். இந்த சண்டை நீங்கள் இறைவனோடு செய்திருக்கலாம். இதுவும் இருக்கலாம், இறைவன் உலகத்தை, குறிப்பாக முஸ்லிம் உலகத்தை இந்த தூய்செய்தியை புரிய வைப்பானாக, ஒரே கையில் ஒன்று சேர வைப்பானாக. அல்லாஹ் இந்த காலத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கையில் அவர்கள் ஒன்று கூடுவார்களாக. இபாதத்தில் அவர்களை ஒன்றிணைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய அந்த நபரிடம் அவர்கள் வந்து விடுவார்களாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான ஊழியர்களாக ஆக்குவதற்காக அனுப்பிய அந்த நபரை ஆக்குவானாக. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு வழங்குவானாக.